தாவேகா நின்னாலும் அங்கே வந்து திமுகவோட ஓட்டு கரையும். தட் வே இஸ் வெரி குட். ஆனால் இஸ் நாட் ஸ்டாண்டிங் அலாங் வித் சோஃபா. இது வரைக்கும் பாஜக அதிமுகவோட நிற்கலையே. அது பி டீமாக இருந்துட்டா அப்படி பார்த்து லாஸ்ட் மினிட் நான் இந்த கூட்டணியில் வரேன்னு சொல்லலாம். அது ஒரு சொல்லி இது வரைக்கும் எந்த கூட்டணியில் வரமாட்டேன். அவங்க என்னுடைய ஈரோட்டில் கூட அவங்க என் கொள்கை எதிரிகள்னு சொல்லியிருக்காரு. ஸோ திருப்பியும் பாஜகவை என் எதிரி நீ எதிரின்னு சொல்கிறவங்க அவங்க வந்து சேருவாங்கங்கிறது பெரிய கொஸ்டின் தான். ஆனால் ஓவரால் கொஞ்சம் அடி வாங்கிறது திமுகவை தான் இருக்கும். அதாவது திருமாவளவன் அவர்கள் இடையில ஒரு மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறீங்க, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். அரசியல் எதிரினா எந்த வகையில் அரசியல் எதிரி, என்னென்ன விஷயம் அரசியல் எதிரியாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதை தெளிவு சொல்லுங்கள். இப்போ கொள்கை எதிரினா ஃபஸ்ட்டு உங்கள் கொள்கை என்ன? இப்போ பிஜேபியோட கொள்கை ஒன்று இருக்குது, விசிகாவுடைய கொள்கை ஒன்று இருக்குது, திமுகவோட ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஸோ இந்த கொள்கையிலேருந்து வேறுபடுறீங்க, இது வேற்றுமையான ஒரு கொள்கை இருக்குன்னா அப்போ உங்கள் கொள்கை என்ன, அதனுடைய எதிரியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை மூல தெளிவாக சொல்லுங்கள். சும்மா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு 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 கரிஸ்மேட்டிக் ஸ்பீச் மட்டுமே கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு திருமாவளவன் அவர் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பல விஷயங்கள் விசிகே திருமாவளவன் சொல்றது வந்து எனக்கு வந்து பெருசா ஒரு உடன்பாடு இல்லை. ஆனா இந்த வகையில அவர் சொல்றது கரெக்ட் தானே. அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் வந்து நீ இல்லை, நான் நீ இல்லை, நான் நீ இல்லை சொல்லிட்டு போறதுக்கு பதிலா நான் இவன் நம்ம சொல்லலாம்ல. நான் யாருங்கிறத இது வரைக்கும் அவர் சொல்லாம இருக்கிறது பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி, ஒரு அரசியல் வாழ்வாதாரம் இது வரைக்கும் அவர் நிரூபிக்கவே இல்லை. அது வந்து இட்ஸ் டைம் ஹி டிட் இட், திஸ் இஸ் மை ஸ்டாண்ட்ஸ். இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, நானும் கிறிஸ்டின் நீயும் கிறிஸ்டின் ஓட்டு போடு, நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் ஓப்பனாக பாஸ்டர் சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்டின் நான் கிறிஸ்டின் தான் போடுவோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நம்ம கிறிஸ்மஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ ஏன் 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னால் தீபாவளி பண்ணல, ஹோலி பண்ணல, துர்கா பூஜா பண்ணல, ரம்ஜான் வந்துச்சு அது பண்ணல, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்கே போயிடுச்சு?